இங்க காவேரியுமே வீட்டு சாவியை தாத்தா கிட்ட கொடுத்துட்டு இந்த பக்கம் விஜயை வச்சக்கன் வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அவங்க இங்க சாவி கொடுக்கலாம் வரவே இல்லை, இங்க விஜயை பார்க்கணும்னு தான் வந்திருக்காங்க. அதே நேரம் விஜயுமே காவேரி நம்மளை தான் தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு ஏமாந்து போனதுனால அவருமே ரொம்ப விரக்தியில நின்றுட்டு இருக்காரு. அதே நேரம் இங்க காவேரியுமே அவங்களோட மனசுக்குள்ள என்னை இங்கே இருன்னு சொல்லு விஜய், அதே நேரம் என்னை விட்டு போயிடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லு, கண்டிப்பா நான் இங்கே இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க காவேரியுமே விஜயோட வாயிலிருந்து வார்த்தை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா விஜயுமே இங்க காவேரி அந்த சாவியை கொடுத்ததுக்கு அப்புறம் பயங்கரமான விரக்தியில என்ன இது, அவ கண்டிப்பா நம்மளை கண்டுக்கவே இல்லையே, அவ நம்மளை விரும்பவே இல்லை போல இருக்கு, நம்மளோட மனசை புரிஞ்சுக்காம இருக்காளே அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே வந்து டென்ஷன் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த டென்ஷனை காட்ட முடியாம அவங்களுக்கு பயங்கரமா அழுக வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா காவேரி அவங்கள விட்டு பிரிய போறாங்க அப்படிங்கிறத அவங்களால மாற்ற முடியாதுன்னு நினைச்சிட்டு அவங்களுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா காவேரியுமே இங்க பாருங்க தாத்தா, இந்த மாதிரி உங்களெல்லாம் விட்டுட்டு போறேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் உங்களோட கடைசி காலம் வரைக்கும் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன், உங்களோட கஷ்ட காலத்திலையும் கூட, ஆனா என்னால இருக்க முடியாம போனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களுமே அங்கிருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதே நேரத்தில் மறுபடியுமே இங்க வெண்ணிலா தப்பிச்சு ஓடி வந்து மறுபடியுமே விஜயோட கையை பிடிக்கிறாங்க. இதை பார்த்த விஜயுமே ரொம்பவே கோவப்பட்டுட்டு, உன்னாலதான் எல்லா பிரச்சனையுமே, உன்னாலதான் இன்னைக்கு என் மனைவி என்னை விட்டு பிரியறதுக்கான நிலைமை வந்துருச்சு, முதல்ல என் கையை விடு அப்படின்னு சொல்லி இங்க வெண்ணிலாவோட கையை உதறி விட்டது மட்டும் இல்லாம இங்க மறுபடியும் அந்த நர்ஸை கூப்பிட்டு சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை டைம் நர்ஸ் உங்கள்கிட்ட சொல்றது வெண்ணிலாவை வெளியில விடாம பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு நீங்க உங்க இஷ்டத்துக்கு போயிடுறீங்க, அவ வெளியில வந்து பெரிய பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, இப்போ அவ பண்ண பிரச்சனையால தான் இன்னைக்கு என் ஒய்ஃப் என்னை விட்டு பெரிய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இங்க வெண்ணில மேல கோவப்பட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்குமே அப்ப விஜய் வந்து நம்ம மேலதான் அன்பு வச்சிருக்காரு, நம்ம தான் வெண்ணில விஷயத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு வேற வழி இல்லாம இந்த பக்கம் அங்கிருந்து வெளியில கிளம்பி போறாங்க. அப்ப கரெக்டா காவேரி வெளியில வரதை பார்த்த உடனே இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே சரி காவேரி வந்துட்டா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிவினோட கார்ல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப காவேரியுமே இங்க கடைசியா நிவினோட கார்ல ஏறிட்டு இங்க விஜயோட வீட்டை ஒரு பார்வை பாக்குறாங்க. இந்த மாதிரி காவேரி பண்ற எல்லா விஷயத்தையுமே இங்க நிவினுமே கவனிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்குமே தெரியுது காவேரி இந்த இடத்த ரொம்பவே மிஸ் பண்றாங்க, சொல்லப்போனா காவேரி இங்க விஜயை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. பட் இருந்தாலும் அதை தன்னோட மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவருமே அங்கிருந்து காவேரி ஃபேமிலியை கூட்டிட்டு அந்த புதுசா பார்த்துருக்கிற வீட்டுக்கும் போறாங்க. அங்க போயிட்டு கிளீனிங் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா அந்த வெள்ளை அடிக்கிறதுக்காக இவங்களே எல்லா வேலையும் வந்து விழுந்து விழுந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க காவேரியுமே ரொம்பவே சோகமாயிட்டு இந்த பக்கம் எதை பத்தியுமே யோசிக்காம எதை பத்தியுமே பேசாம ரொம்பவே ஒரு மாதிரி வந்து மறுத்து போன நிலைமையில அவங்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நர்மதாவுமே அக்கா ஏன்க்கா ஃபீல் பண்ற, என்னால் வந்த பிரச்சனையால தான் இப்படி ஆயிடுச்சுக்கா, என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி மறுபடியுமே காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் காவேரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நர்மதா, நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி நர்மதாவை கொஞ்சம் ஆறுதல் சொல்லி வேலையை பார்க்க வச்சுட்டு இங்கே காவேரியுமே வந்து அங்கே க்ளீன் பண்ணுற வேலையெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் இங்கே வீட்டுக்கு வந்த நிவினுமே எங்கள் காவேரிகிட்ட கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு காவேரி, ஏதா பிரச்சனையா, எதுக்காக நீ ரொம்ப சேடாக இருக்க, உன் மனசுக்கு இங்கே இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீ விஜயோட இருக்க வேண்டியதானே, எதுக்காக நீ விஜய் ஒதுக்க தள்ளணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே காவேரியுமே இங்கே பாரு நிவின், என் லைஃப்பில் நான் நிறையவே தப்பான முடிவுகள் எடுத்திருக்கேன், ஆனால் விஜயை கல்யாணம் பண்ணது சரியான முடிவு தான், நான் இப்போ அவசரப்பட்டு வந்துட்டேன் தான், பட் இருந்தாலும் எங்கள் அம்மாவோட மன ஆறுதலுக்காக தான் நான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கும் விஜய் பிடிச்சிருக்கு, விஜய்க்கும் என்ன பிடிச்சிருக்கு, அவருமே என்னை விட்டு பிரியறதுல விருப்பம் இல்லாமல் தான் என்னை அமைச்சு வச்சிருக்காரு. நான் என்ன பண்ணுறது, எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியல, அதனால தான் அம்மா கூட வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்ட நிவினுமே நீ முட்டாளா காவேரி, உங்கள் அம்மாவோட மனசு சமாதானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு என்னாச்சு, உனக்கு அறிவு இல்லையா, விஜய் உனக்காக ஓடி வந்து உன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு, நான் விஜய் கூட போறேன்னு வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே, நான் ஏற்கனவே குமரன்ட்ட கூட சொன்னேன், விஜய்க்கும் காவேரிக்குள்ள இருக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி அக்ரிமெண்ட் மட்டும் கிடையாது, அவங்களுக்குள்ள லவ்வும் இருக்கு, அவங்க ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் யாருமே என் பேச்சை கேட்டுக்கல. இங்க பாரு, நீ தான் ஏதோ ஒரு முடிவெடுத்து வாழ்க்கையை மாத்திக்க முடியும், இந்த மாதிரி முட்டாள்தனமா அம்மாக்காக வீட்டில் இருக்கவங்களுக்காகன்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீ அழிச்சுக்காத அப்படின்ற மாதிரி இங்க நிவினுமே அட்வைஸ் சொல்லிட்டு போறாரு. இதை கேட்ட காவேரியுமே ஒரு வேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்த முடிவை பத்தி ரொம்பவே வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இங்க காவேரிக்கு தலை சுத்து வர ஆரம்பிக்குது. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் வந்து நர்மதாவுமே என்னாச்சுக்கா, என்னாச்சு, தலை வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் காவேரியுமே இங்கே தலை சுற்றி கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்த நர்மதாவுமே வீட்டில் இருக்க எல்லாருமே இங்கே வாங்க, அக்கா கீழே விழுந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி இங்கே நர்மதாவுமே எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்து சாரதாவுமே இந்த பக்கம் காவேரியை பார்த்துட்டு மயங்கி இருக்கிறத பார்த்துட்டு உடனே தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. அப்போ காவேரி ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. இதை பார்த்த உடனே இங்கே கங்காவை இருந்துக்கிட்டு பேசாமல் காவேரி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடும், அவள் என்னாச்சுன்னு தெரியல, ரொம்பவே மனசு பாதிக்கப்பட்டு சரியாகவே சாப்பிடாம இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் டாக்டருமே இங்கே காவேரியோட உடம்பு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக இங்கே காவேரி உடம்பு பார்த்துட்டு இங்கே இவங்க பயங்கரமாக வந்து டயர்டாக இருக்காங்க, உண்மை சொல்லப்போனால் நல்ல சாப்பாடு கொடுக்க மாட்டீங்களா, இவங்க ரொம்பவே சரியாக சாப்பிடாம இருந்து இந்த மாதிரி உடம்பு ரொம்பவே டல் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் இவங்க இப்போ கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் சாரதாக்கு என்ன பண்ணுறதுனே
பண்றதுனே தெரியல. காவேரியை இப்பதான் இங்க விஜய் கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்தோம். அதுக்குள்ள இந்த மாதிரி காவேரி கர்ப்பமாயிட்டாளா அப்படின்ற மாதிரி அவங்களுமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க கங்காவுக்குமே என்ன பேசுறதுனே தெரியல. அவங்களுமே அப்படியே ஸ்டன் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப காவேரியுமே இந்த விஷயத்தை கேட்டுட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்க காவேரியோட போனுக்கு இங்க விஜயுமே கால் பண்றாரு. காவேரி எங்க இருக்க, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து காவேரியோட போனை வீட்டிலேயே விட்டுட்டு போனதுனால நர்மதா எடுத்துட்டு அக்கா மயங்க விழுந்துட்டாங்க, அக்காவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்கோம் அப்படின்ற விஷயத்த இங்க விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜயுமே இதுக்கு மேல வந்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க தாத்தாவையும் பாட்டியும் கூப்பிட்டுக்கிட்டு டைரக்டா எங்க காவேரியை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு காவேரியோட ரூமுக்கு போறாங்க. அப்ப கரெக்டா அங்க சாரதா உள்ள நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா தாத்தாவும் பாட்டியும் போயிட்டு அங்க சாரதாட்ட என்னாச்சு சாரதா, ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா சாரதாவுமே எதுவுமே பேசாம அப்படியே கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா விஜயுமே காவேரிட்ட போயிட்டு காவேரி உனக்கு என்னாச்சு, ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனாங்க காவேரியை பார்க்க வந்த டாக்டருமே எங்க நீங்க தான் இந்த பொண்ணோட ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே ஆமா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த டாக்டர் இருந்துட்டு இங்க பாருங்க உங்க ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்க, சொல்லப்போனா நீங்க இப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்க வேண்டிய டைம், எதுக்காக எல்லாரும் சோகமா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் டாக்டருமே இங்க விஜயோட ஃபேமிலியும் சாரதாவோட ஃபேமிலியும் என்ன யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாம அவருமே வந்து கேட்கிறாரு. அப்போ ஒன்றும் இல்லை சார், எங்களுக்குள்ள ஃபேமிலி கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க விஜயும் சொல்லி சமாளிச்சுட்டு இங்க காவேரியை பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. பரவாயில்ல காவேரி, நமக்கான வாரிசு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இங்க காவேரியோட கண்ணத்துல கை வச்சுட்டு அவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்கிற சாரதாக்கு என்ன பண்றதுனே தெரியல. சொல்லப்போனா விஜய் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டதுக்காக இங்க காவேரி அவங்ககிட்ட இருந்து பிரிச்சாச்சு. இப்போ மறுபடியும் இப்போ காவேரி கர்ப்பமா இருக்கா, இப்போ மறுபடியும் என் பொண்ணு மாசமா இருக்காங்கிறதுக்காக எப்படி இவன் கூட என்னால சேர்த்து வைக்க முடியும்னு சொல்லி அவங்களுமே தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட தாத்தாவுமே இங்க பாரு சாரதா, உன் மனசுல நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெளிவாவே புரியுது. இந்த மாதிரி எங்க மருமக எங்க வீட்டுக்கு தான் வரணும், அது மட்டும் இல்லாம எங்களோட வாரிசு இப்போ உன் பொண்ணோட வயித்துல இருக்கு, அதனால எந்த ஒரு காரணத்தை கொண்டோ எங்க பொண்ணை நீ எங்க பையன்கிட்ட இருந்து பிரிச்சு கொண்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி எங்க தாத்தாவுமே கட்டன் ரேட்டா பேசிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்க கங்காவும் இருந்துகிட்டு தாத்தா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா விஜய் இன்னுமே இந்த அக்ரிமெண்ட் விஷயத்தை பத்தி நினைச்சிட்டு இருப்பாரா இல்ல காவேரிக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே இங்க கங்காவை திரும்பி பார்த்து இங்க பாருங்க, என் காவேரி எந்த ஒரு காரணத்தை கொண்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போக விட மாட்டேன், என் லைஃப் லாங் ஃபுல்லா கடைசி வரைக்கும் காவேரி என் கூட தான் இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே அடிச்சு பேசுறாங்க. அப்ப உடனே வந்து பக்கத்துல இருக்கிற யமுனா இருந்துகிட்டு அதெல்லாம் சரி, அதான் உங்க வீட்டுல வெண்ணிலா இருக்கால, அப்படி அவ வந்து எல்லாம் உண்மையும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க அக்காவோட லைஃப்ல இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்ணா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப விஜயுமே எனக்கு காவேரி மட்டும் தான் முக்கியம், இப்போதைக்கு எனக்கு வெண்ணிலாலாம் தேவையில்ல, அவளுக்கு உடம்பு சரியாகணும் தான் வீட்டுல வச்சிருக்கேன், இப்ப காவேரி வீட்டுக்கு வந்து அடுத்த செகண்ட் இங்க வெண்ணிலாவை மறுபடியும் ஹோமுக்கு மாத்திடுவேன், அப்படி சரியாயிடுச்சு அதுக்குள்ள அப்படின்னா அவளை மறுபடியும் ஒரு நல்ல இடத்த பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நான் காவேரியோட தான் வாழ்வேன் அப்படின்ற மாதிரி இங்க விஜயுமே ரொம்பவே ஓப்பன் டாக்கா பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே இங்க சாரதாவுக்குமே கொஞ்சம் தெளிவாகுது, வேற வழியே இல்லை, இதை தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரி கிட்ட போயிட்டு இங்க பாரு காவேரி, நீ இனிமேல் வந்து விஜய் கூட தான் இருந்தாகணும், வேற வழி கிடையாது, ஏன்னா நீ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட, உன் வாழ்க்கை நல்லதோ கெட்டதோ இனிமேல் நீ அந்த குடும்பத்துல தான் வாழணும் அப்படின்ற மாதிரி காவேரியை அங்க ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு இங்க சாரதாவுமே வீட்டுக்கு கிளம்புறாங்க.